அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. வடக்கில் படையினர் கையகப்படுத்திய காணிகள் ஜாலில் அனுரவின் உறுதிமொழி. சற்று முன் பதிவான துப்பாக்கி சூடு, சந்தேக நபர் அதிரடி கைது. ஆயுதமின்றி உலகக்கிண்ண போட்டியை பார்த்த தமிழ் போராளிகள் அனுர கூறும் தகவல். எரிவாயு விலை தொடர்பில் மக்களுக்கு வெளியான தகவல். பெண்ணின் கழுத்தை அறுத்த ஆபத்தான நபர் தீவிர தேடுதலில் போலீசார். யாழில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கி ஜனாதிபதி செய்த செயல் பலரும் பாராட்டு. மசாஜ் நிலையத்திற்குள் நுழைந்து 3 பெண்கள் வன்புணர்வு, அதிர்ச்சியில் அழகிகள். பொருளை வீதியால் இன்றிரவு பயணிக்க முடியாது. தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று ஜாழ்ப்பாணம் மண்டைதீவில் இடம்பெற்றுள்ளது. இவ்விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் ஷாமி சில்வா, விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே, கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ராஜீவன், ஸ்ரீ பவானந்த ராஜா, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தில் கிரிக்கெட்டின் மேம்பாட்டிற்கும் இளம் வீரர்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த மைதானம் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த மைதானம் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கான வழிவகையை ஏற்படுத்தி இலங்கையின் விளையாட்டுத் துறையில் புதிய கட்டத்தை தொடங்கவுள்ளது. இலங்கை கிரிக்கெட் சபை இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து தீவு முழுவதும் கிரிக்கெட் வளர்ச்சிக்காகவும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள திறமையான வீரர்களுக்கு சர்வதேச தரத்திலான வசதிகளை அளிப்பதற்கும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது. குறித்த மைதானத்தில் எதிர்வரும் 3 வருடங்களில் சர்வதேச போட்டிகள் இடம்பெறும் என ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தின் போது படையினரால் கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளும் மீண்டும் மக்களிடம் விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் 3வது கட்டத்தின் தொடக்க விழாவில் இன்று பங்கேற்ற போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். கடற்தொழில் சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பென்றும், கடல் தொழில் சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கும் வடக்கில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசாங்கங்கள் போரை எதிர்பார்த்து செயல்பட்டாலும் இந்த நாட்டில் மீண்டும் எந்த வகையான போரும் ஏற்படாத வகையில் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் பாடுபட்டு வருவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி கடந்த கால யுத்தத்தின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து நிலங்களும் மீண்டும் மக்களிடம் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். மேலும் நாட்டை சுற்றியுள்ள கடல் தீவுகள் மற்றும் நிலத்தை மக்களுக்காக பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அதில் எந்தவிதமான பாதிப்புகளையும் அனுமதிக்காது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி வடக்கு மாகாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தினருக்கு நீர், மின்சாரம், எரிபொருள், குளிர்பதன சேமிப்பு வசதிகள், வலை பதப்படுத்தும் மைய வசதிகள், ஏலமண்டப வசதிகள் மற்றும் வானொலி தொடர்பு மைய வசதிகள் போன்ற அத்தியாவசிய வசதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக இந்த ஆண்டு அரசாங்கம் ரூபாய் 298 மில்லியன் ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீடியாகொட ஹிக்கடுவ மலவென்ன பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வானில் வந்த 5 பேரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் துப்பாக்கி சூடில் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் T56 துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்ற சந்தேக நபர் தப்பி சென்றுள்ள நிலையில்
இது தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். 1996ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை ஆயுதங்களை வைத்துவிட்டு போராளிகளும் பார்த்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த 1996 காலப்பகுதியில் கிரிக்கெட் உலக கோப்பையையும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது போராளிகளும் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு உலக கோப்பை போட்டியை பார்த்தார்கள் என நான் கேள்விப்பட்டேன். கிரிக்கெட்டால் அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்த முடியும் என்பதையே இது உணர்த்துகின்றது என தெரிவித்துள்ளார். லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு நிறுவனங்கள் செப்டம்பர் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காதென்று அறிவித்துள்ளன. கடந்த மாதத்தின் விலைகள் இந்த மாதத்திற்கும் நடைமுறையில் இருக்கும் என்று லிட்ரோ தனது வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்துள்ளது. அத்துடன் செப்டம்பர் மாதத்திற்கான லாஃப் எரிவாயு அதன் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று பணிப்பாளர் நிரோஷன் ஜே ஃபீரிஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி 12.5 கிலோ எடையுள்ள லாஃப் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 4100ஆகவும் 5 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 1645ஆகவும் உள்ளது. குற்றச் செயலுடன் தொடர்புடைய நபரொருவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். மத்துகம போலீஸ் பிரிவின் தொலைஹெனே வத்த பகுதியில் ஏப்ரல் 18ஆம் திகதி கூர்மையான ஆயுதத்தால் ஒரு பெண்ணின் கழுத்தை அறுத்ததாக கூறப்படும் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்துகம அகலவத்தையை சேர்ந்த சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 41 வயதான சனத் ரவீந்திர நிலந்த என்ற நபரின் புகைப்படத்தை ஊடகங்கள் வாயிலாக போலீசார் வெளியிட்டுள்ளனர். குறித்த நபர் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் 07185917000 மற்றும் 07185917001 என்ற தொலைபேசி எண்களில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் திறந்து வைக்கப்பட்ட கடவுச்சீட்டு அலுவலகம் தொடர்பில் பேசுபொருளாகியுள்ளது. கடவுச்சீட்டு அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் பொதுமக்களது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டு திறக்கப்பட்டது என பொறிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயமானது சிறப்பான ஒரு விடயமாகும் என கூறப்படுகின்றது. தமிழ் எழுத்துக்கள் பிழையின்றி தமிழ் மொழிக்கு முதலிடம் வழங்கி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது என பொறிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அரச நிறுவனங்கள் கட்டடங்களில் இவ்வளவு காலமும் வடிவமைக்கப்பட்ட கல்வெட்டில் செலவழிக்கப்பட்ட நிதித்தொகை எந்த அமைச்சு எந்த அமைச்சர் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் முதற்கொண்டு காணப்படும். ஆனால் இந்த விடயங்களை தவிர்த்து குறித்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டமையானது முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக மாறியுள்ளது. இதன்போது சம்பிரதாயபூர்வமாக 3 பேருக்கு கடவுச்சீட்டுகள் ஜனாதிபதியால் வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஒருவருடைய கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த அலுவலகம் 70 மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளூடாக புதிய அலுவலகத்தில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளையில் உள்ள மசாஜ் நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு பணிபுரியும் 3 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி சென்ற 2 கான்ஸ்டபிள்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மசாஜ் நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்து பெண் மேலாளர் மற்றும் 4 பெண்களை அச்சுறுத்தி அதில் 3 பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். போலீஸ் சிறப்பு பணியக தலைமையகத்தில் பணிபுரியும் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் தப்பிச் செல்ல முற்பட்ட போது மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக பொருளை போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து போலீசாரின் பாதுகாப்பின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
சந்தேக நபர் காவல்துறை சேவையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு கான்ஸ்டபிள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக கொழும்பு நோக்கி செல்லும் பொரளை தேவி பாலிகா சுற்றுவட்டத்திலிருந்து DS ஜனநாயக சந்தி வரையான வீதிகள் திங்கட்கிழமை இரவு 7 மணி முதல் மூடப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பொரளையில் அண்மையில் வீதி தாளிறங்கியதால் அதன் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.